அதிகமானதாகும். இரண்டாவதாக உள்ள எண் மூன்றாவதாக உள்ள எண்ணிலும் 20 அதிகமாகும். அம்மூன்று எண்களையும் முறையே தருக. இதுல முதலாவது எண் உங்களுக்கு தெரியாது. அடுத்தது இரண்டாவது எண் எதனது எங்களுக்கு தெரியாது. மூன்றாவது எண்ணும் தெரியாது. நாங்க மூன்றாவது எண்ண x என்று எடுக்க போறோம். x என்று எடுத்தா இதுல இரண்டாவதா இருக்கிற எண் சொல்லியிருக்காங்க. மூன்றாவதா இருக்கிறது இரண்டாவது 20 கூடன்னு சொன்னதால இது x ஆக 20. அடுத்த முதலாவது எண் இதுல இருந்து x ஆக 20 ஆக 30. இதுல x ஆக 50, அடுத்தது சக x ஆக 20, அடுத்தது x. இவ்வளவுத்தையும் கூட்டைக்குள்ளதான் 340 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல தந்திருக்காங்க ஒரு ரெண்டு பெருமானம் 50 20. இது ரெண்டு கூட்டைக்குள்ள 70. அடுத்தது இது எத்தனை x இருக்குன்னா 1 2 3 3x ஆக 70 தான் 340. இது ஏற்கனவே ஒரு பெருமானம் தந்திருக்காங்க 70. 340ல இருந்து நாங்க இப்ப 70 கழிக்க போறோம். கழிச்சா இங்க 0, இதுல 7 4ல 7 போகாது. அதனால இதுல 14 14ல 7 போச்சுன்னா 7. இதுல கடந்ததால 2 270. அப்ப 3x பெருமானம் 270. இதுல 3x பெருமானம் உங்களுக்கு 270. x பெருமானம் எதுன்னு நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு 3ஆல பிரிப்போம். 270 3ஆல பிரிச்சா 9 27, இந்த 0 இந்த 0 3 0 0. அப்ப x பெருமானம் 90. இதுல முதலாவது எண் இல்ல மூன்றாவது எண் x சொன்னதால இதுல பெருமாதி 90. அடுத்தது இரண்டாவது எண் இதுல 20 அதிகம்னு சொன்னதால நாங்க 20 கூட்டுவோம். 20 கூட்டினா இங்க 0 இல்ல 11 110. இது அடுத்தது முதலாவது எண் இதுல 50 கூட மூன்றாவதுல இருந்து. அப்ப 90ல 50 கூட்டுவோம். 90ல 50 கூட்டினா 0 இந்த 14 140. இதுல இந்த கேட்டிருக்க கேள்வி என்னன்னா இந்த மூன்று எண்களை முறையை தர சொன்னதால ஃபர்ஸ்ட் 140, அடுத்த 110, 190. நன்றி.